பவச ரர 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 ர ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம பவ சரவண நிர நிர நிரன வசர ஹண பவர்க ரர ரர முருகா முருகா தேவர்கள் நான் யாரென்பதை அறிந்து கொள்ளாமல் எண்ணற்ற ஆயுதங்களை ஏந்தி என்னிடத்தில் போர் தொடுத்து வந்தார்கள். நானும் அவர்களை எதிர்கொண்டு போர் புரிய தயாரானேன். வந்தது யார் தெரியுமா? சூரியன். என்ன இது? அவருக்காகத்தானே தாங்கள் சூரியனாக மாறி இந்த உலகிற்கு ஒளி தந்தீர்கள். அந்த நன்றியை மறந்துவிட்டாரா? இல்லை இல்லை, யாரோ ஒரு அசுரன் வீரபத்ரனை போல் வேடமிட்டு அங்கு வந்திருக்கிறான் என்று நினைத்துதானே என்னுடன் போரிட்டார்கள். பசி எடுத்தால் இந்த பெற்றவளை தேடி வந்துதானே தீர வேண்டும். என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறான், எத்தனை இடங்களுக்கு அலைந்து திரிந்திருக்கிறான். பசி எடுக்காமலா இருக்கும்? வரட்டும். என் மகன் முருகனுக்கு பால் பாயசம் என்றால் மிகவும் பிரியம். தன் அண்ணன் கணபதியைப் போலவே அவனும் அதை விரும்பி உண்பவன்தான். அதை செய்யும் போது வரும் மனம் அவன் கால்களை தானாக இங்கு நான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்துவிடும். அதுதான் சரி. அதற்கு பிறகு அங்கு கதை சொல்லவா முடியும்? பாயாசம் பருகும் ஆசையில் அவன் பாய்ந்தோடி இங்கு வந்து விட மாட்டானா? சூரிய தேவரின் சக்கரம் விழுந்ததும் அவரும் விழுந்து விட்டார். அதை கண்டு சனீஸ்வரருக்கு கோபம் வந்துவிட்டது. திடீரென்று களத்தில் தோன்றி என் முன்னே வந்து நின்றார். அவர் பார்வைப்பட்டாலே ஆபத்து என்பார்களே. யார் பார்வையும் நம் முருகப்பெருமானை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கூறுங்கள். சுவாமி, தாய் பார்வதியின் தாய்மை உணர்வை பார்த்தீர்களா? முதலில் அவர்கள் முருகனிடம் கோபித்துக் கொண்டு உள்ளே சென்று விட்டார்கள். அவன் தன்னை பின்தொடர்ந்து வருவானா என்று எதிர்பார்த்தார்கள். முருகனா அதற்கெல்லாம் அசைந்து கொடுப்பவன்? அவன் யார்? பார்வதியின் பிள்ளைதானே. அன்னைக்குள்ள பிடிவாதம் பிள்ளைக்கு இருக்காதா என்ன? நன்றாகச் சொன்னீர்கள். வேறு வழியின்றி முருகன் தானாக வரவேண்டும் என்று திட்டமிட்டு அவனுக்காக பால் பாயசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பால் போதாது என்று தோன்றுகிறது. என் மகன் நேற்றிலிருந்து ஏதும் உண்ணவில்லை. அவர் சொல்வதும் சரிதான் நந்தி. கோவிலில் வணங்கும் போது கூட குருவை நேராக நின்று வணங்கு, சனியை சாய்வாக நின்று வணங்கு என்று சொல்வார்கள். அவர் பார்வை பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படியெல்லாம் கூறுகிறார்கள். சனியும் அதை பற்றி பெருமையாக சொல்லிக்கொண்டு அங்கு வந்து நின்றார். அவரை நேருக்கு நேர் பார்த்ததால் அவர் திகைத்து போய் ஆயுதங்களை வீசினார். நானும் அவரை மேருமலை அடிவாரத்திலேயே வீழும்படி செய்துவிட்டேன். இந்த பாயாச வாசனை வெளியில் இருக்கும் முருகனின் நாசியில் பட்டவுடன் அவன் தன்னை மறந்து எழுந்து இங்கு வந்து விடுவான், தன் அண்ணனைப் போல. ஐம்புலன்களின் உணர்விற்கு ஆட்பட்டவனா முருகன்? அறுவராக இருந்த போதே ஒவ்வொருவர் புலன்களுக்கும்
ஒவ்வொருவர் சிறந்தவர் என்று இருந்தவர். இன்று அனைத்தும் ஒன்றுபட்டு ஒருவனாக இருப்பதால் இதையெல்லாம் அவன் பொருட்படுத்தவே மாட்டான். அப்படியா கூறுகிறீர்கள்? பொறுத்திருந்து பார், உனக்கே புரியும். அதன் பின் அக்னி, வாயு, யமன், விஸ்வகர்மா என்று எல்லோரும் தான் வந்தார்கள். தங்கள் முன் நிற்க முடியாமல் விழுந்திருப்பார்கள், அப்படித்தானே? அதற்கு பின் இந்திரன் வஜ்ராயுதத்தோடு வந்தார். உனக்கு துணிச்சல் இருந்தால் உன் உண்மையான வடிவத்தை காட்டு என்றார். அப்பொழுதுதான் நான் விஸ்வரூபம் எடுத்து நின்றேன். அதுவரை எனக்கே தெரியாது அப்படி ஒரு பேருருவத்தை என்னால் எடுக்க முடியும் என்று. அந்த ரூபத்தை தான் நீங்களும் பார்த்திருப்பீர்களே. ஆமாம் ஆமாம், அற்புத தரிசனம். ஒரு முறை பார்த்தால் ஒருபோதும் மறக்க முடியாத அதிசய தரிசனம். எனது விஸ்வரூப தரிசனம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதை பார்த்த ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு பகுதியை பார்த்துவிட்டு அதை பற்றி கூறினார்கள். 7 பாதாள லோகங்கள் என் திருவடிகளிலும், 7 கடல்கள் நான் உடுத்திய உடையிலும், திசைகள் என் புஜங்களிலும், ஆகாயம் என் நாவியிலும், சூரிய சந்திர அக்னி என் 3 கண்களிலும், சிவ பரம்பொருள் என் ஆன்மாவிலும் இருந்ததாக சொன்னார்கள். மாலை நேரம் ஆகிவிட்டதே, முருகன் இன்னும் வரவில்லையே. பால் பாயசத்தின் மனம் வீசியும் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறானே. ஒரு நாள் முழுவதுமா கதை சொல்லிக் கொண்டு உட்கார்ந்திருப்பான். வாய் வலிக்காதா, குரல் அடைக்காதா? ஏன் இவன் இப்படி செய்கிறான்? ஒருவேளை விளையாடச் சென்றிருப்பானோ? இருக்கும் இருக்கும், விளையாடும் போது உணவை பற்றி மறந்து விடுவான். நானே இந்த பால் பாயசத்தை எடுத்துச் சென்று அவனிடம் கொடுத்து விட்டு வருகிறேன். இந்த பானுகோபன் என்ன இவ்வளவு மூர்க்கனாக இருக்கிறானே? நமது குருநாதரிடம் இவன் தவறாக நடந்து கொண்டால் அது எல்லோருக்கும் ஆபத்தாக மாறிவிடுமே. இப்பொழுது என்ன செய்வது? இந்த பாயாசத்தை கொடுப்பேன், ஆனால் அவனிடம் பேச மாட்டேன். என்னதான் சொன்னாலும் சமாதானமாக மாட்டேன். என் கரங்கள் கொண்டு பாயாசத்தை ஊட்டச் சொல்வான் அல்லவா, அப்போதும் இசைய மாட்டேன். அவன் என் முன் நின்று, அம்மா, இனி தங்கள் சொற்படியே கேட்டு நடக்கிறேன், நீங்கள் கூறாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று என்னிடம் வந்து சொல்லும் வரை கோபமாகத்தான் இருப்பேன். சிவகணங்களே, தேவர்கள் எனக்கு தேவசேனாதிபதி என்ற உயர்ந்த பொறுப்பை கொடுத்து விட்டார்கள். அதற்கு தகுதி வாய்ந்தவனாக நான் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால்
போருக்கு ஆயத்தமாவதற்கு அடையாளமாக இந்த ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நாம் அசுரரோடு போர் துவங்குவதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது. என்னை விடுங்கள். இப்போது இவரை நான் தான் எழுப்ப வேண்டும் போலிருக்கிறது. என் மகன் முருகன் நான் அவன் மேல் கோபமாக இருப்பதையே புரிந்து கொண்டதாக தெரியவில்லையே. அதை அவன் பொருட்படுத்துவதாக தோன்றவில்லையே. தேவர்கள் இவனிடம் கூறியதையும் தேவ சேனாதிபதியாக பட்டம் சூட்டியதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறானே. இப்போதே போருக்கு புறப்படுவது போல் ஆயுதங்களை உருவாக்கி அதை தன் கரங்களால் சிவகணங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறானே. சிவகணங்களே, சென்று விடுங்கள். செல்லுங்கள். அம்மா, ஆஹா, ஓஹோ, பாயாசம் செய்து எடுத்து வந்தீர்களா? நந்தி, தேவ சேனாதிபதியான உங்கள் குமாரசுவாமிக்கு பசி என்பதே கிடையாதா? அதற்கு அவசியமே இல்லாதது போல் தெரிகிறது. ஆயுதங்களை உருவாக்கிக் கொண்டும் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? வயிறு நிறைந்து விடுமா என்ன? பிள்ளை ஒன்றுமே சாப்பிடாமல் இப்படி இருக்கிறானே. அவனுக்காக இதை சமைத்து கொண்டு வந்து தராமல் போகிறேனே. ஆனால் பிள்ளை தவறு செய்தால் அதை திருத்தும் உரிமை ஒரு தாய்க்கு இருக்கிறது. அவளுடைய கடமையும் அதுதானே. மனதை வேதனைப்படுத்தும் விஷயமாக இருந்தாலும் அவசியம் ஏற்படும் போது அதை செய்துதானே தீர வேண்டும். அதுவும் நான் இதை செய்வது அவனுடைய நன்மைக்காக. தாயே. நந்தி, எனது நிலைமையை என் மகன் புரிந்து கொண்டானா இல்லையா என்றே தெரியவில்லை. இருந்தாலும் என் சார்பாக நீயே கூறிவிடு. தாயான நான் அவன் மேல் கோபமாக இருக்கிறேன் என்று. அவன் உண்பதற்கு எதுவும் தரமாட்டேன், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று அவனிடம் போய் கூறிவிடு. தேவி பார்வதி, உன்னுடைய தாய்மை உணர்வையும் பாசத்தையும் முருகன் புரிந்து கொள்ளவில்லை என்றும் உன்னை தேடியவன் வரவில்லை என்றும் கலக்கமடைகிறான். ஆனால் அவன் அசுரர்களை சம்ஹாரம் செய்யவும் அதர்மத்தை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் பிறந்தவன். அவன் உன்னிடத்தில் அப்படித்தான் நடந்து கொள்வான். நடந்து கொள்ள வேண்டும். நந்தி, அன்னையாருக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? நான் ஏதும் தவறு செய்து விட்டேனா?
அப்படி ஏதும் செய்ததாக தெரியவில்லையே. பிறகு ஏன் இப்படி கோபமாக இருக்கிறார்? எனக்கும் அதுதான் புரியவில்லை முருகா. அன்னையார் கூறியதை நீங்களே கேட்டீர்களே. கேட்டேன். அவர் எனக்கு உணவு தர தயாராக இல்லை என்றால் நானும் ஏதும் சாப்பிடாமல் இருக்க தயாராக இருக்கிறேன். அதை அவரிடம் கூறிவிடுங்கள். இறைவா, இவர்கள் 2 பேரின் கோபமும் பொய்க் கோபம்தான். ஆனால் இதில் என் தலை உருளுகிறதே. நான் என் செய்வேன்? யார் பக்கம் பேசுவேன்? பானுகோபா, என்ன செய்ய போகிறாய் நீ? பெரியவர்கள் அத்தனை பேரும் அமைதியாக இருக்கும்போது உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் விபரீதத்தை விலை கொடுத்து வாங்க பார்க்கிறாய்? அவர் எங்களுக்கு மட்டும் அல்ல, உனக்கும் இந்த அசுர குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் குருநாதர். நிஷ்டையில் இருப்பவரை அவர் இஷ்டத்திற்கு மாறாக எழுப்புவது நல்லதல்ல என்பது உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பொறுமை இழந்தவனாக இருக்கின்றாய்? அவனுக்கு மட்டுமல்ல, அசுரகுலம் அனைத்திற்குமே பொறுமை என்பது இல்லாமல் போய்விட்டது சுரசை. மன்னிக்க வேண்டும் குருதேவா, சிறு பிள்ளைதானே, அதனால்தான் அவன் இப்படி நடந்து கொள்கிறான். பானுகோபா, குருதேவரை வணங்கி ஆசி பெற்றுக்கொள். இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை சுரசை. சில காலமாக பொறுமை, நிதானம், எதையும் யோசித்து செயல்படுவதெல்லாம் உனது பிள்ளைகளிடமே இல்லாமல் போய்விட்டது. இந்த நிலையில் உனது பேரனிடம் மட்டும் எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? அதிலும் பானுகோபனோ ஆங்காரமே வடிவானவன். அவன் என்னை அலட்சியம் செய்வதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? தாங்கள் சொல்வது உண்மைதான் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தாங்களும் இப்படி நட்டாற்றில் கைவிட்டுவிட்டு எப்படியோ போகட்டும் என்று இங்கு வந்து அமர்ந்து கொள்வீர்கள் என்று நானும் எதிர்பார்க்கவில்லை. என்ன கூறுகிறாய் சுரசை? நான் உங்களோடு இருந்து ஆலோசனை வழங்கிக் கொண்டிருப்பதால் தான் நீங்கள் இத்தனை யுகங்களாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதை நீ மறந்து விடாதே. ஆஹா, முருகப்பெருமான் வாழ்வீச்சில் வல்லவராயிற்றே. இலக்கு தவறாமல் கலக்கமின்றி வெட்டிச் சாய்ப்பவராயிற்றே. இன்று ஏன் எல்லாமே தவறாக நிகழ்கிறது? தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தாங்கள் கூறுவது உண்மைதான் குருதேவா. எந்த நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்பாகவே எடுத்துரைத்து எச்சரிப்பவர் தாங்கள் அல்லவா? ஆனால் யாரோ ஒருவர் எங்களை அலட்சியப்படுத்தி ஆத்திரப்படுத்தி போவதைப் பற்றி தாங்கள் ஏதும் சொல்லவில்லை, எச்சரிக்கையும் செய்யவில்லை. அதனால் நாங்கள் அமைதியை இழந்துவிட்டோம் குருதேவா. குருதேவா, அவன் யார் என்று தெரியாமல் நாங்கள் அனைவரும் தவித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு இரவும் உறக்கமில்லாமல் வேதனைப்படுகிறோம். ஆக மொத்தத்தில் யாரோ ஒருவர் தங்கள் அசுர சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்க முயற்சி செய்கிறார்கள் என்று தெரிகிறது. இந்த நிலையில் தாங்கள்தானே அங்கு வந்து இதை பற்றி எங்களிடம் சொல்லியிருக்க வேண்டும். இன்று இவ்வளவு பேசும் நீ, சென்ற முறை நான் வந்திருந்த போது உனது மூத்த மகன் அசுரகுல சக்கரவர்த்தி சூரபத்மன் என்னை அவமானப்படுத்தியதை பற்றி நீ ஒரு வார்த்தை கேட்டாயா? உங்கள் அவமதிப்புகளை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டுமா? உன் பிள்ளைகளை நீ இங்கு அழைத்து வந்திருப்பதால் நான் அதை பற்றி சொல்லுகிறேன். சமீபத்தில் நிகழ்ந்த விபரீதங்களுக்கெல்லாம் காரணம் சிவாம்சமாக உருவெடுத்திருக்கும் அந்த முருகன்தான். விந்தையாக உருவாகி வந்த கந்தன்தான். எனக்கு இன்று என்ன நேர்ந்தது? ஏன் நான் விடுக்கும் சரங்கள் குறிதவறி போகின்றன? தேவர்கள் யாவரையும் மேருமலையிலிருந்து தூக்கி எறிந்த எனது பானங்கள் இந்த பாறைகளை கூட தாக்க முடியாமல் பயனின்றி விழுகின்றனவே. என்ன உங்களுக்கு அவ்வளவு அவசரம்? என் பிள்ளை கூட இன்னும் ருசி பார்க்கவில்லை. அதற்குள் உங்களுக்கு பசி ஏற்பட்டு விட்டதா? இவ்வளவு விரைவாக பருக பார்க்கிறீர்கள்? நானும் பருக போவதில்லை, தாங்களும் பருக கூடாது. என் மகன் உண்டானோ இல்லையோ ஒன்றுமே தெரியவில்லையே. இதை பற்றி தங்களுக்கு சிறிதாவது அக்கறை இருக்கிறதா? எல்லோரிடமும் போய் எதையோ கூறிக்கொண்டிருக்கிறானே தவிர என்னிடம் வந்து நான் ஏன் அவன் மீது கோபமாக இருக்கிறேன் என்று கேட்கிறானா? என்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் அவன் வேறொரு உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். இந்த தாயின் உணர்வுகளையே புரிந்து கொள்ள முடியாத அவனால் மற்றவர்களின் உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்படி பொறுப்புள்ளவனாகவும் கட்டுப்பாடு கொண்டவனாகவும் இருக்கப் போகிறான்? பார்வதி, அவனுடைய உணர்வுகள் அவனுக்குள் இருக்கும் எல்லையற்ற அறிவாற்றலின் வெளிப்பாடாகும். ஒரு பெட்டகத்திற்குள் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் அரிய சக்திகள் அதற்குள் அடங்கியிருப்பதைப் போல அவனுக்குள் அடங்கியிருக்கிறது. அது உரிய நேரத்தில் சரியான தருணத்தில் வெளிப்பட்டே தீரும். இதை நான் முன்பே கூறியிருந்தாலும் பாமரப் பெண்களைப் போல பாசவலைக்குள் நீ அகப்பட்டிருக்கிறாய். ஒரு பட்டுப்பூச்சி தன்னை சுற்றி ஒரு கூட்டை அமைத்துக் கொண்டு தானே வெளிவர முடியாமல் தவிப்பதைப் போல திணறிக் கொண்டிருக்கிறாய்.
அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? எல்லோரும் என்னையே குறை கூறுங்கள். எவரும் என் பொருட்டு அவனிடம் சென்று என் நிலையை சொல்லாதீர்கள். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று யாரும் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள். என்ன இது? கார்த்திகை மாதர்கள் கற்றுத்தந்த வாழ்வீச்சு என்னவாயிற்று? நந்தி தேவரும் சிவகணங்களும், ஏன் தேவர்கள் கூட என் வாழ்வீச்சை பார்த்து வியந்தார்களே. ஏன் இப்போது என் முயற்சி அயற்சியை தருகிறது? ஆஹா, முருகப்பெருமான் வாழ்வீச்சில் வல்லவராயிற்றே. இலக்கு தவறாமல் கலக்கமின்றி வெட்டிச் சாய்ப்பவராயிற்றே. இன்று ஏன் எல்லாமே தவறாக நிகழ்கிறது? மனமதிலே பதியாததால் கரம் வரம்பின்றி சுழல்கிறதே. அன்னையைப் போலவே பிள்ளையின் மனமும் சஞ்சலத்தில் ஆழ்ந்திருக்கிறது. இதிலிருந்து அவர் மீளாவிட்டால் என்ன செய்வது? நான் விஸ்வரூபம் எடுக்க முயற்சிக்கிறேன். ஏன் என்னால் முடியவில்லை? தேவர்கள் முன்னிலையில் பெரும் வடிவம் எடுத்தேனே, ஏன் இயலவில்லை? நாரதரே, நீங்கள் திரிகால ஞானி. ஆமாம். திரிலோக சஞ்சாரி. அதற்கு என்ன? முருகப்பெருமானுக்கு மிகவும் நெருக்கமானவர். அதனால் என்ன நந்தி? நாமகரண விழாவை நாரதர் தான் நடத்த வேண்டும் என்று முருகரே கேட்கும் அளவிற்கு அவர் மனதிற்கு மிகவும் பிடித்தவர். இருக்கட்டும் இருக்கட்டும், இதையெல்லாம் இப்போது எதற்காக கூறுகிறாய்? எனக்கு புரியவில்லையே. நான் உங்களிடம் கூறிய விஷயங்களை நீங்கள் முருகனிடம் கூறினால் அவர் நிச்சயம் கேட்பார். அதுதானே பார்த்தேன். நான் தான் கலகம் செய்து மற்றவர்களை சிக்க வைப்பேன். நீ என்னையே முருகனிடம் சிக்க வைக்க பார்க்கிறாயா? என்னை விட்டுவிடு நந்தி. நான் சென்று தேவர்களிடம் இதை பற்றி பேசுகிறேன். நாராயண நாராயண. நாரதரே, இந்த முருகன் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான்? நான் தவிப்பதை அவன் உணரவில்லையே. அதே நேரம் அவன் தவிப்பான் என்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? நான் தான் என் மைந்தனிடம் பேச மாட்டேன் என்று விலக்கி வைத்து தவறிழைத்து விட்டேனா? இல்லையே, தேவர்கள் கூறினார்கள் என்பதற்காக என்னிடம் கூட சொல்லாமல்
தனக்கென ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டானே என்ற கோபத்தால் தானே இப்படி நான் இருக்கிறேன். அன்னைக்கு தன் பிள்ளையிடம் கோபித்துக் கொள்ள உரிமை இல்லையா என்ன? அவன் செய்ததை நான் அங்கீகரிக்கவில்லை என்பதை எப்படி புரிய வைப்பது? அதனால் நான் செய்தது சரிதான். அதுதானே என் கடமை. பார்வதியை எண்ணுகையில் கவலையாக இருக்கிறது. ஏன் பார்வதி இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள்? முருகனின் பெருமையை இவள் இன்னும் உணரவில்லை. தன்னையும் வருத்திக் கொண்டு அவனையும் வருந்தச் செய்கிறாளே. அவளாக தொடங்கிய பிரச்சனையை அவளேதான் தீர்த்து வைக்க வேண்டும். முருகப்பெருமானே, நான் உங்களிடம் ஒரே ஒரு வார்த்தை கூற வந்திருக்கிறேன். இல்லை இல்லை, நான் எதுவும் கூறவில்லை. என்னை விட்டுவிடுங்கள். நந்திக்கு என்ன நேர்ந்தது? தமிழ் கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. நாராயண நாராயண. முருகப்பெருமானுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை மிகவும் விசித்திரமானது. தாய் தன்னிடம் பேசவில்லை என்பதற்காக தான் எதுவும் செய்ய முடியாதவராக தவித்துக் கொண்டிருக்கிறார். இது என்ன புதிய குழப்பம்? அன்னை பார்வதி அப்படி என்னதான் செய்தார்? ஸ்கந்தகிரியிலிருந்து வந்த முருகனை பார்க்கவில்லை. அவரோடு முகம் கொடுத்து பேசவில்லை. உரிய நேரத்தில் உணவு தரவில்லை. பால் பாயசம் செய்து எடுத்துச் சென்றும் பருக கொடுக்கவில்லை. ஆனால் என்ன நாரதரே? முருகப்பெருமான் இதையெல்லாம் பொருட்படுத்துபவராக இல்லை. இருந்தாலும் அவரால் இயல்பாக செயல்பட முடியவில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று புரிகிறதா? எனக்கு புரிகிறது. நாம் அன்னையிடம் அனுமதி பெறாமலேயே கந்தகிரியை அமைத்து அவரை தேவ சேனாதிபதி என்று அறிவித்தோம். அதனால் அந்த கோபத்தை அவர் முருகனிடம் காண்பிக்கிறார். இப்பொழுது நாம் என்ன செய்வது? முருகப்பெருமானின் விஸ்வரூபத்தை தரிசித்த மகிழ்ச்சியில் நான் அவரை கந்தகிரி கோவிலில் அமர வைத்து தேவசேனாதிபதி என்று அறிவித்து விட்டேனே. அந்த நேரத்தில் சிவசக்தியாரின் அனுமதியை பெற வேண்டும் என்ற உணர்வே நமக்கு ஏற்படவில்லையே. அதன் காரணமாக அன்னை பார்வதி நம்மீது கோபம் கொண்டிருக்கிறார் என்பதில் ஆச்சரியமில்லையே. ஏதேனும் விபரீதம் நிகழ்வதற்கு முன்பு நாமே சென்று அன்னையிடம் மன்னிப்பு கேட்டு விடுவோம். அதன் மூலம் முருகப்பெருமானுக்கு நம்மால் ஏற்பட்ட சங்கடத்தையும் நீக்கிவிடலாம். பொருத்தமான கருத்து. அவர்கள் இருவரின் வருத்தத்திற்கு காரணம் நாம் அனைவரும் தான். ஒட்டுமொத்தமாக சென்று அவர்கள் காலில் விழுந்து சரணாகதி அடைந்து விடுவோம். நாராயண நாராயண. முருகப்பெருமானே, நான் உங்களிடம் ஒரே ஒரு வார்த்தை கூற வந்திருக்கிறேன். இல்லை இல்லை, நான் எதுவும் கூறவில்லை. என்னை விட்டுவிடுங்கள். நந்திக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இந்த ஓட்டம் ஓடுகிறார்? இன்று ஏன் எல்லோரும் நேருக்கு மாறாக நடந்து கொள்கிறார்கள்? சுவாமி, நான் தங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும். கேள் பார்வதி. ஒரு தாய்க்கு தன் பிள்ளை மீது கோபித்துக் கொள்ள உரிமை இல்லையா? அதற்காக அந்த பிள்ளை தாயின் அவசியமே தேவையில்லை என்று இருந்துவிட முடியுமா? அப்படி இருக்க அந்த தாயின் நிலை என்னவாகும்? தாய்க்கு மகனும் மகனுக்கு தாயும் அவசியமில்லை என்ற நிலை உனக்கும் முருகனுக்கும் இடையில் ஒருபோதும் ஏற்படாது தேவி. நீ அவனை புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட குழப்பம்தான் இத்தகைய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது.
நான் என்ன அவனை புரிந்து கொள்ளவில்லை. அவன் என்னிலிருந்து தோன்றியவன் என்பதால் எனக்குரிய ஆவேசம் இருக்கத்தான் செய்யும் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை. நாம் இருவரும் மர்த்தனாரியாக இணைந்திருப்பதால் உன் சக்தியும் அவனுள் இருக்கிறது, உன்னுடைய குணாதிசயங்களையும் அவன் பெற்றிருக்கிறான் என்பதையும் நீ உணரவில்லை. அவன் ஒருவேளை இறுதி வரை மாறவில்லை என்றால் அதுதான் அவனுடைய குணாதிசயம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதன் பிறகு திருமூர்த்திகளாலும் அவனை மாற்ற முடியாது. பணிகிறோம் பிரபு. அம்மையே போற்றி, ஐயனே போற்றி, அம்மையப்பரே போற்றி போற்றி. இதென்ன அதிசயம்! நாரதர், பிரகஸ்பதி, இந்திராதி தேவர்கள் என அனைவரும் ஒன்றாக வந்தால் ஒரு முக்கிய காரணம் இருக்க வேண்டும். அது என்னவென்பதை நான் அறியலாமா? இவர்கள் அனைவரும் தங்கள் இருவரின் பாதம் பணிந்து மன்னிப்பு கோருவதற்காக வந்திருக்கிறார்கள். அன்னையே, தங்களுக்கு மாறாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஒருபோதும் இல்லை. ஆம் தாயே, அன்னையிடமிருந்து பிள்ளையை பிரிக்கும் பாவத்தை நாங்கள் செய்வோமா? முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனத்தைக் கண்ட மகிழ்ச்சியில் எங்களுக்கு ஏற்பட்ட பக்தி பரவசத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு ஒரு கோவிலை அமைத்தோம். அதில் அவரை அமர வைத்து தேவ சேனாதிபதியாக பிரகடனம் செய்தோம். நீங்கள் செய்தது தவறு என்று புரியவில்லையா? நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து மன்றாடுவதால் நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நீங்கள் அனைவரும் முருகனிடம் சென்று நான் ஏன் கோபமாக இருக்கிறேன் என்று அவனிடம் விளக்கி இங்கே அழைத்து வர வேண்டும். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. இதன் விளைவு என்னவாகும் என்று யோசிக்கவில்லையா என்ன? அவனுக்குள் கனன்று கொண்டிருக்கும் போர் வெறி தீக்கு நெய்யை வார்த்தது போல் ஆகிவிட்டதே. அப்படியெல்லாம் இல்லை தாயே, எங்களை நம்புங்கள். இதன் மூலம் அவரை போர் புரிய தூண்ட வேண்டும் என்ற எண்ணம் எள்ளளவும் இல்லை. ஆம் தாயே, என்றைக்கு நீங்கள் மனம் கழிந்து அனுமதி தருகிறீர்களோ அன்று அவர் அசுரவதம் செய்ய புறப்பட்டால் போதும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். முருகன் என்றால் யார்? சிவசக்தி ஸ்வரூபம் தானே. அதனால் அவரை வழிபடுவதன் மூலம் உங்களையே பூஜிப்பதாக நினைத்துத்தான் அப்படி செய்தோம். சாமர்த்தியமாக பேசுகிறாய் நாரதா. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து மன்றாடுவதால் நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நீங்கள் அனைவரும் முருகனிடம் சென்று நான் ஏன் கோபமாக இருக்கிறேன் என்று அவனிடம் விளக்கி இங்கே அழைத்து வர வேண்டும். இப்பொழுது நடந்த விபரீதமான செயல்களுக்கு இங்கு இருக்கின்ற நீங்கள் அனைவரும் அச்சம் கொண்டதற்கு அந்த முருகன்தான் காரணம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவனை அவ்வளவு எளிதாக எண்ணிவிட வேண்டாம். அவன் சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவனை அழிக்க முயன்ற ஒவ்வொரு முறையும் தப்பித்து வந்தவன். வாசுகி என்ற வலிமை படைத்த நாகத்தையே ஓட ஓட விரட்டி அடித்து தன் காலில் விழ வைத்தவன். யமலோகத்தையே சூறையாடிய அவன் சந்திரனை சுழலச் செய்து அனைத்து கோள்களின் பாதையையே மாற்றியவன். மேருமலையில் இருந்த தேவர்கள் அனைவரையும் போரில் வென்று தன் வீரத்தை நிலைநாட்டியவன். போதும் போதும் குருதேவா, நாங்கள் அசுரகுலத்தின் மேன்மையை பற்றி பேச வந்திருக்கிறோம். ஆனால் தாங்களோ முருகன் மீதுள்ள பக்தியை வெளிப்படுத்தும் வகையில் துதிபாடிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி சொல்லுங்கள் அண்ணா. முருகன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று தங்கள் திருவாயை திறந்து
புகழ்ந்து பேசுவதை கேட்கவா நாங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம்? நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு யோசனை கூறுவீர்கள் என்றுதான் அனைவரும் வந்தோம். எம் பெருமானே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது? இந்த அபாயம் நீங்கள்தான் ஒரு உபாயம் கூற வேண்டும். முருகனை சமாதானப்படுத்தி இங்கு அழைத்து வருவதைத் தவிர வேறு எந்த உபாயமும் இல்லை. இதை நீங்கள் செய்யாமல் போனால் அதனால் வரும் அபாயங்களிலிருந்து உங்களை காக்க என்னாலும் முடியாது. சூரபத்மா, தாரகாசுரா, முருகனின் ஒரு சில அற்புதங்களை கூறியதற்கே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அஷ்டதிக்கஜங்களையே வென்றெடுத்து அட்டதிக்கு பாலகர்களையும் ஒரு நொடியில் வென்றுவிட்ட அந்த முருகன் உங்கள் மீது போர் தொடுத்து வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த அசுர சாம்ராஜ்யம் முழுவதும் அவனது கோபத்தீயில் பொசுங்கிவிடும். உன் மகேந்திரபுரியும் மாயபுரியும் காணாமல் போய்விடும். அசுர சாம்ராஜ்யமே அடையாளம் இல்லாமல் அழிந்துவிடும். நாரதரே, நீங்கள் சென்று முருகரிடம் பேசி பாருங்களேன். அது எப்படி? உங்களில் ஒருவர்தானே பேச வேண்டும். அக்னி பேசட்டும். இல்லை இல்லை, வாயுவும் வருணனும் தான் அதற்கு பொருத்தமானவர்கள். என்ன? ஏன் யமதர்மன் பேசட்டுமே? ஏன், ஏற்கனவே நான் பட்டது போதாதா? நந்தி தேவர் தான் மிக நெருக்கமானவர், அவரே சென்று பேசட்டும். ஏற்கனவே அங்கு சென்ற போது என் மீது பாறை விழாது தப்பித்து வந்தது பெரும்பாடாயிற்று. எனக்கு வேண்டாம் இந்த வேலை. நிறுத்துங்கள். ஏன் பாட்டி போயும் போயும் இந்த வயதான கிழவரிடம் எங்களை ஆலோசனை கேட்க அழைத்து வந்தீர்கள்? இவர் பேசும் ஒவ்வொரு பேச்சும் இவர் அந்த முருகனோடு சேர்ந்தவர் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தவில்லையா? அவனோடு சேர்ந்து கொண்டு நம்மை அழிக்கும் இவரிடம் ஏன் நாம் யோசனை கேட்க வேண்டும்? வாருங்கள். சுரசை பிஞ்சிலேயே படுத்தவன் என்பார்களே, அப்படி இவன் நெஞ்சில் கொஞ்சமும் பண்பாடுகள் இல்லாமல் போய்விட்டது. இவனது வயதிற்கும் பேச்சிற்கும் சம்பந்தமே இல்லை. பெரியவர்களிடம் மரியாதை செலுத்த தெரியாத இவனை இங்கு எதற்காக அழைத்து வந்தார்? குருதேவா, என் மகன் பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது? நீங்கள் முருகனை பற்றி துதிபாடும் போது என் மகனை பற்றி நான் பேசாமல் இருப்பேனா? அந்த சூரியனையே கவர்ந்து வந்தவன் என் மகன் பானுகோபன். அக்னி அஸ்திரத்தை கொண்டு அனைவரையும் கலங்கச் செய்தவன் என் மகன் பானுகோபன். அந்த பானுகோபன் எம் பக்கம் இருக்க எவரை பற்றியும் அஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கில்லை. அந்த ஈசன் மகன் முருகனுக்கு சமமானவன் என் மகன் பானுகோபன் ஒருவனே. குருதேவா, ஆசிரமத்தில் இருந்தபடியே என் மகன் நடத்தும் வீராவேச போரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அந்த முருகனின் கண் முன்னாலேயே அவனால் பாதுகாக்கப்படும் அனைத்து தேவர்களையும் கட்டி இழுத்து வருவதை பாருங்கள். அந்த முருகன் ஏதும் செய்வதறியாமல் திகைத்து நிற்பதையும் பாருங்கள். ஒருவன் இறைவன் மீது கொண்டுள்ள மாறாத பக்தி அவனின் தலைவிதியையே
மாற்றி எழுதும் சக்தி படைத்தது.